நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் வந்து ஆன்டி பஞ்சர் லிக்விட் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம், இல்லை வந்து பைக்கில் போயிட்டுருக்கும்போது டயர் வந்து பஞ்சர் ஆகுது அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்து நம்ம அப்செட் ஆகும். இப்போ வர டயர்ஸில் நிறையா டயர் வந்து டியூப்லெஸ் டயர் தான். டியூப்லெஸ் டயராக இருக்கிறதுனால வந்து பஞ்சர் ஆனாலும் நம்ம வந்து மெக்கானிக் ஷாப் வரைக்கும் வந்து பைக்கை ஓட்டிகிட்டு போகலாம், பிரச்சனை வரது கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் வந்து அப்செட் ஆகும். ஸோ வந்து டயர் வந்து பஞ்சரே ஆகாமல் ஜாலியாக வந்து ரைடை என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்தது தான் இந்த ஆன்டி பஞ்சர் லிக்விட். நிறையா லிக்விட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து கிடைக்கிது. சரி, அந்த லிக்விடை வந்து நம்ம டயரில் வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மூலயமா அந்த லிக்விடை வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பஞ்சர் வந்து சரி பண்ணிக்குது. ஒரு ஆணி குத்துது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து காற்று வெளியில் போகாமல் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பஞ்சர் வந்து சால்வ் பண்ணிக்குது. அடுத்த விஷயம் வந்து டயருக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரோட ஹீட் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நல்லது தான், பஞ்சர் ஆகாமல் போனால் நல்ல விஷயந்தான். பட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நன்மைன்னு இருக்கப்போ தீமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இதனால் பிரச்சனை வருமா அப்படின்னா, நார்மலாக டயருக்கு இருக்கக்கூடிய சாஃப்ட்னஸ் வந்து குறைஞ்சி டயர் வந்து ஹார்ட் ஆயிரும். இந்த லிக்விடை டயரில் ஊற்றுனீங்க அப்படின்னா டயர் வந்து ஹார்டாயிரும். டயர் ஹார்டாக இருக்கும்போது சீக்கிரமாகவே லைஃப் வந்து போயிடும். ஒரு 20,000 கிலோமீட்டர் ஆவரேஜாக வரும் அப்படின்னா அதற்கு முன்னாடியே டயரை வந்து நம்ம மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிரும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, வாப்ளிங் அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி டயர் வந்து பைக் வந்து ஆட ஆரம்பிச்சிடும். ஒரு 60 to 70 ஸ்பீடில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி ஹை ஸ்பீடில் போகும்போது வந்து ஒரு பேலன்ஸ் கிடைக்காது. பைக்கில் வந்து பேலன்ஸ் இல்லாமல் ஆடுற மாதிரியான ஒரு உணர்வு வந்து உருவாகும். சரி, இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னா யூஸ் பண்ணலாம். யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, ஒரு ஆவரேஜான ஸ்பீடில் தான் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் வந்து சிட்டியில் ஓட்டுறீங்க, உங்கள் ஏரியாவில் வந்து ரோடு கண்டிஷன் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஆன்டி பஞ்சர் லிக்விடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அதிக ஸ்பீடில் போவீங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் பஞ்சருக்காக யூஸ் பண்ண போய் அது வந்து ஆபத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஏரியாவில் வந்து ரோடு சரியில்லை, ரொம்ப கரடு முரடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா டயர் வந்து ஹார்டாயிரும். ஹார்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து கல் மேடு பள்ளத்தில் வந்து தினந்தோறும் நீங்கள் பைக்கில் போகும்போது கண்டிப்பாக வந்து டயர் சீக்கிரமாகவே வந்து தேஞ்சு போயிடும். பஞ்சர் ஆகாது, ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய பட்டன்ஸு த்ரெட்டு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தேஞ்சு போயிடும். குறிப்பாக வந்து சைடு வால் வந்து சீக்கிரம் தேஞ்சிடும். டயரோட சைடு வால் தேஞ்சாலும் சரி, ஏதோ ஒரு பகுதி வந்து அதிகமாக தேஞ்சாலுமே டயரை வந்து நம்ம வந்து மாற்றி தான் ஆகணும். அதனால் வந்து ப்ராப்பரான ஸ்பீடில் நீங்கள் போவீங்க, ஆவரேஜான ஸ்பீடில் போவீங்க, ரோட் கண்டிஷனும் நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஓவர் ஸ்பீடில் போவீங்க, ரோடு கண்டிஷன் சரியில்லை உங்கள் ஏரியாவில் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பஞ்சர் அப்படிங்கிறது வந்து எப்பயாச்சும் தான் ஆகும். அதற்காக வந்து நம்ம பஞ்சர் ஆகாமல் போகணுன்னு ஆசைப்பட்டு டயரோட லைஃப்பை வந்து சீக்கிரம் கெடுத்துக்கிட்டு டயரை வந்து சீக்கிரமாகவே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்துடும். அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்டி பஞ்சர் லிக்விடுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.